நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். வணக்கம் நேயர்களே. சென்சார் பிரச்சனை, இணைய லீக் என பல்வேறு சவால்களை கடந்து ஜனநாயகன் திரைப்படமானது வெளியாகின்றது. இது பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். ஜனநாயகன் இது ஒரு சாதாரண படம் இல்ல, உலகம் முழுவதும் வியாழக்கிழமை வெளியாகிறது. ஒரு புதிய விஜய் படம் என்பதற்காக மட்டும் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லை. தமிழ் சினிமா, தமிழக அரசியல், தமிழ் ரசிகர்கள் என மூன்றையும் ஒரே நேரத்தில் இணைக்கக்கூடிய படம்னு கூட இதை சொல்லலாம். அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படம் ஏன் தனித்துவமானது தெரியுமா? முதலாவதாக சொல்லணும் அப்படின்னா, விஜயின் கடைசி திரைப்படம் ஜனநாயகன் தான். நடிகர் விஜய் ஹீரோவாக நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம். 1992 நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். இது அவருடைய 69வது மற்றும் கடைசி படம் ஜனநாயகன். சுமார் 34 ஆண்டு கால திரையுலக பயணத்தில் அவர் பல்வேறு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார். 44 இயக்குநர்கள் விஜய் அவர்களை வைத்து படம் இயக்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு அரசியலில் முழு நேரமாக கவனம் செலுத்துவேன், இதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதனால விஜய் அவர்களின் கடைசி படம் என்பதனால ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இரண்டாவதாக ஒரு தனித்துவம் என்று பார்த்தோமேயானால், முதல்வரான பிறகு வெளியாகக்கூடிய முதல் படம். தமிழக அரசியல் வரலாற்றில் முதலமைச்சராக பதவியில் இருக்கக்கூடிய ஒருவரின் திரைப்படம் வெளியாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த பெருமையும் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் ஒப்பிடுகிறார்கள். 1977 முதலமைச்சரான பிறகு எம்ஜிஆரின் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படமானது அப்போது வெளியானது. அதன் பிறகு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு முதலமைச்சராக இருக்கும் நிலையில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் தற்போது வெளியாகிறது. ஓப்பனிங்கில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய், தமிழில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்ற அடைமொழி போடப்பட்டிருப்பதாக பட ப்ரமோஷன் தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இது ரசிகர்களின் கோரிக்கையை தொடர்ந்து கடைசி நேரத்தில் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. படத்தின் இயக்குனர் வினோத் உடன் இது முதல் கூட்டணி. தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை இயக்கிய வினோத் முதல் முறையாக விஜயுடன் இணைந்திருப்பதும் இந்த படத்தில் கவனம் பெற்றிருக்கின்றது. பல்வேறு தடைகளை கடந்து ரிலீஸ் ஆகின்றது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படமானது ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை. படக்குழு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கும் போனாங்க. படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சென்சார் போர்டு சொன்னாங்க. படத்தில் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இராணுவம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை நீக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சென்சார் போர்டு சொன்னாங்க. இப்படி பல்வேறு சிக்கல்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்து தான் அதன் பிறகு சென்சார் ஆனது வழங்கப்பட்டது. இப்படி சென்சார் பிரச்சனை ஒரு பக்கம் போக, திடீர்னு முழு திரைப்படமும் ஆன்லைனில் லீக் ஆகிவிட்டது. படக்குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எடிட்டிங் டேபிளில் இருந்து தான் இந்த படம் கசிஞ்சுது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு சில படத்தில் அந்த பணியாற்றின ஒரு சில எடிட்டர்ஸை அதன் பிறகு அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி பல்வேறு சவால்களை தாண்டி படமானது திரைக்கு வருகின்றது. அந்த படம் திரைக்கு வருவதையொட்டி பிரம்மாண்டமான முன்பதிவு பாருங்க. ரிலீஸுக்கு முன்னதாகவே இந்தியா முழுக்க சுமார் 6.25 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் மொத்தமாக 20 கோடிக்கும் அதிகமான ரூபாய் ரிசர்வேஷன்லேயே தாண்டி விட்டதுன்னு கூட சொல்றாங்க. பட வெளியீட்டை ஒட்டி படத்தின் அந்த ப்ரோமோ வெளியிடப்பட்டது. இந்த படத்தில் அரசியல் குறிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக படத்தில் சில புதிய காட்சிகள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் விஜயின் அரசியல் பணத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக அளவில் பாருங்க, ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான திரையரங்குகளில் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1000 ஸ்கிரீனில் வெளியாகிறது. இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா 3000 ஸ்கிரீன், உலக அளவில் மொத்தம் 8000 ஸ்கிரீனில் ஜனநாயகன் திரைப்படமானது வெளியாகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் மிகப்பெரிய தமிழ் திரைப்பட வெளியீடுகளில் ஒன்றாக ஜனநாயகன் கருதப்படுகின்றது. ஒரு நிறுவனம், அதாவது படம் பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் ஒரு நிறுவனமானது தன்னுடைய ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறையை விட்டிருக்கிறாங்க. ஜனவரியில் வந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய பிரமுகர்கள் தென்பட்டாங்க. அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நடித்திருக்கிறார். அது தவிர மீன்வளத்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், இவர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். இவரும் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், படம் மிக முக்கியமான ஒரு அரசியலை பேசுது அப்படின்னு படத்தின் இயக்குனர் வினோத் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அரசியல் சார்? அரசியல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ 2 வருஷத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை எதிர்க்கிறதும்
அதிமுகவை எதிர்க்கிறதும் தான் அவருடைய முக்கியமான அரசியல் பயணத்தில் அவர் முன்வைச்ச வாதமா இருந்தது. அதுல குறிப்பா அவர் அதிமுக விட திமுகவை தான் வந்து அதிகமா தாக்கி பேசியிருந்தாரு. திமுகவை வந்து தீய சக்தின்னு கூட விமர்சனம் பண்ணாரு. அவருடைய பேச்சுக்கள், அப்புறம் அவர் கேட்டுக்கிட்டது, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ட்டு வாக்காளர்கள் விரும்பியது, இது எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வந்து இந்த அரசியல் பயணத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட விஜயின் தாவேகா கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் அதிகமா இருந்ததுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பயணம், அந்த பயணத்துல இந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்து அது விஜய்க்கு, அதாவது இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்காரு. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அப்படின்னா இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி, அவருடைய கடைசி படம் அப்படிங்கிற இமேஜை கிரியேட் பண்ணி படத்துக்குள்ள அவங்க வைத்ததாக சொல்லப்பட்ட அப்போதைய ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா இந்த படத்துல இருந்திருக்கும். அதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு அவருடைய அரசியல் கட்சியை வந்து இன்னும் ஒரு எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஒருவேளை அந்த மாதிரியான காரணங்கள், அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசின் ஒரு அழுத்தம்னு எல்லாருமே சொன்னாங்க, தணிக்கை சான்றிதழ் அதனால தான் கிடைக்கலன்னுலாம் கூட பேச்சுகள் அந்த நேரத்துல தேர்தல் பிரச்சாரம் சமயத்துல எழுந்தது. ஆனால் அது எதற்குமே வந்து தவாக தரப்பிலோ விஜய் அவர்கள் தரப்பிலோ வந்து வெளிப்படையான விமர்சனங்களோ வெளிப்படையான கருத்துக்களோ முன்வைக்கவில்லை. அவங்க நேரடியா நீதிமன்றத்தை தான் நாடுனாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டும் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு டைரக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வழியா நம்ம அப்புறமா பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாச தாமதத்துக்கு பிறகு இப்பதான் ரிவர்சிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கு 12 கட்டுகளோட வந்து கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு படம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க முதலியே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய கடைசி படம், அவர் முதல்வராக பதவியேற்ற பின் வரக்கூடிய படம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இது மாதிரிதான் மதுரை மீட்டு சுந்தரா பாண்டியன் வந்தது. கூடவே அவருக்கு அதுக்கு முன்னாடி அவருக்கு மீனவன் நண்பன் ஒரு படம் வந்தது. அது ஒரு கூடுதல் தகவலா சொல்லிக்கிறார். அந்த 2 படமே முடிக்கப்பட்டு அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வராக பதவியேற்ற பிறகு அந்த 2 படங்கள் வெளிவந்தது. விஜய்க்கு ஒரு படம் தான் வருது. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆகட்டும், மீனவன் நண்பன் ஆகட்டும், அது இரண்டுமே அப்போதைய ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ அப்பேற்பட்ட கதையை வைத்த படங்களோ அமையவில்லை. ஆனால் ஜனநாயகன் படத்தோட டைட்டில் இருந்து, அந்த படத்துக்கு வந்த ட்ரெய்லர் இருந்து, அந்த படத்துக்கு வந்த பாடல்கள் இருந்து எல்லாமே வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனே தான் இருந்தது. அது வந்து இப்போ விஜய் அவர்களும் தவேக கட்சியும் வந்து ஆளும் தரப்புக்கு வந்த பிறகு அது படமா நாளைக்கு எப்படி ரசிகர்களால் பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பகவந்த் கேசரியோட ரீமேக் தானே சார் இந்த படம்? இல்ல சார், இப்ப சமீபத்திய பேட்டியில வந்து படத்தோட இயக்குனரும் சரி, நேத்து படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயண் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க பகவந்த் கேசரியிலிருந்து அந்த இன்ஸ்பிரேஷனை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அந்த கதை சுருக்கம், அதாவது அந்த ஒரு ஒன்லைன், ஒரு பெண்ணை படிக்க, அவருடைய நண்பருடைய மகளை படிச்சு பெரியாளாக்கணுங்கிறதுக்காக விஜய் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான். இது வந்து தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா பண்ண அந்த ஒரு வரி கதை. இவங்க அந்த ஒரு வரி கதையை மட்டும் இவங்க நாங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு புதிய காட்சிகள், புதிய கதைக்களம், புதிய உலகம், புதிய பிரச்சனைகள் இப்படி வந்து டெவலப் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணா சொல்லியிருக்காரு. இதுக்காக பகவந்த் கேசரி படத்தோட ஒரிஜினல் இயக்குனர் வந்து அனில் ரவிபுடி கிட்டே நாங்க ஆலோசனை நடத்தியிருக்கோம், அவருடைய இன்புட்ஸும் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காரு. படத்தோட டைரக்டர் வினோத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 60% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சமீபத்திய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இருக்கலாம், ஏன்னா ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து பகவந்த் கேசரியுடைய காட்சிகள் இருக்கும். அதாவது சில முக்கியமான அந்த எமோஷனை குறைக்க கூடாது. அப்ப அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மகளுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உண்டான பாண்டிங் தான் இந்த படத்துல வந்து இருக்கும். இப்ப பாலகிருஷ்ணா அதுல வந்து ஸ்ரீலீலா பண்ணியிருந்தாங்க நண்பருடைய மகளா. இந்த படத்துல மமிதா பைஜு பண்ணியிருக்காங்க. அந்த அப்பா மகள் போன்ற உறவும் அதனால ஏற்படுற பிரச்சனைகள் என்னங்கிறத நிச்சயமா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஏத்தபடிதான் இந்த படம் அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ டைட்டில் கார்டில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடப்பட்டிருப்பதா சொல்றாங்க. இப்போ முதலமைச்சரானவர்கள் ஒரு சில விஷயங்களை படத்தில் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னும் போது வேற என்ன விஷயங்கள் சேர்த்திருக்காங்க சார்?
சார் இது அந்த அவங்க முதல்வர் விஜய் அப்படின்னு அவங்க கார்டு போட்டாலும் கார்டு போடலைனாலும் எப்படியும் படத்தோட டைட்டில் கார்டு வரும்போது படம் பார்த்துட்டு இருக்கிற என்டையர் ஆடியன்ஸுமே வந்து நாளைக்கு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நீங்க போனீங்கன்னா நிச்சயமா அவங்க அதெல்லாம் கத்ததான் போறாங்க. அவங்க அந்த ஒரு கூக்குரல், அவங்களுடைய கூக்குரல் அதிகமா தான் இருக்கும் இந்த படத்துக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி கார்டு நிச்சயமா போட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப அந்த படத்தோட தயாரிப்பாளர் வேற தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வேற பதவி வகிக்கிறாரு. நிச்சயமா அதுக்கு உண்டான ஒரு நன்றியா கூட அவர் வந்து அந்த கார்டை போடலாம். ஏன்னா இப்போ சமீபத்துல விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்ற பிறகு வர படங்கள் எல்லா படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல முதல்வர் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கார்டு வந்து போடுறாங்க. வெவ்வேறு படங்கள் அப்படி ஒரு நன்றி கார்டு போடும்போது விஜயோடைய கடைசி படமா இருக்கிறதுல அந்த தயாரிப்பாளர் வந்து நிச்சயமா போட்டிருப்பாரு. அது ஒரு ஸ்பெஷல் அனிமேஷன் இல்ல ஒரு ஸ்பெஷல் மாண்டேஜ் மாதிரி கூட இந்த படத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துல வந்து சில காட்சிகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா சென்சாருக்கு இவங்க 6 மாசம் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டதால இப்போ வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து இவங்க காட்சிகள் எதுவும் சேர்க்க முடியாது. அந்த முன்னாடியே அவங்க கொடுத்திருந்த காட்சிகள்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அந்த மாடிஃபிகேஷன் மட்டும்தான் இவங்க வந்து கொடுத்திருக்க முடியும். அதனால புது காட்சிகள் சேர்த்திருப்பாங்கிறது வந்து ஒரு தகவலா தான் இருக்கும், ஒரு பொய்யான தகவலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே வந்து இணையத்துல வந்து காட்சிகள் வந்து வெளியாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகுமா சார்? அத பத்தி இல்ல சார். அதாவது எப்பவுமே வந்து சினிமா ரசிகர்கள், உண்மையான சினிமா ரசிகர்களா இருந்தா அவங்க வந்து பெரிய திரையில தியேட்டர்ல போய் தான் சார் படம் பார்ப்பாங்க. இப்போ நான் இத்தனை வருஷமா ஜர்னலிஸ்டா இருக்கேன். ஏதாவது ஒரு படம் என்னால தியேட்டர்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சீங்களேன், அந்த படத்தை வந்து எப்படியாவது அடுத்த ரிலீஸ், இப்பெல்லாம் அடுத்த ரிலீஸ் வரதில்லை, நம்ம அது ஓடிடியில வருதோ வேற டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட நமக்கு அவ்வளவு திருப்தியை கொடுக்காது. அதனால விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே தீவிரமான ரசிகர்கள். அந்த படம் இணையத்துல வரும்போது கூட அது ஒட்டுமொத்தமா எதிர்ப்பு தெரிவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே விஜய் ரசிகர்கள் தான். இவங்க எல்லாருமே வந்து போயிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது சார். அப்படியே சில பேர் அதை பார்த்திருந்தா கூட நிச்சயமா இப்போ விஜய் படம், ரஜினிகாந்த் படம், இவங்க படம்லாம் நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுல தான் சார் அந்த 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 படத்துக்கு உண்டான மாசு, அந்த ஹீரோயிசம் எல்லாமே இருக்கும். அதனால இணையத்துல லீக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய, அதாவது அது ஒரு பெரிய குற்றம். பட் அதுல படம் பார்த்தவங்க விஜய் ரசிகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும், இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் டே அன்னைக்காவது பார்க்கணும், இல்ல படம் வந்து அந்த ஒரு சில நாட்கள்லயாவது பார்க்கணுங்கிற ஆவல்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அது என்னைக்கா இருந்தாலும் வந்து தமிழ் சினிமால சில நடிகர்களுடைய படங்கள் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும், அதுதான் ஒரு மிகப்பெரிய மாஸ் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு இருக்கும் சார். அதனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வசூல்ல இதற்கு முன்பு விஜய் படங்கள் நிகழ்த்தாத ஒரு புதிய சாதனையை ஜனநாயகன் வந்து நிகழ்த்துமா சார்? கண்டிப்பா சார். அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா விஜயோட இதுக்கு முன்னாடி அவருடைய டே 1 கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோ படத்தோட கலெக்ஷன் வந்து 148.5 கோடி தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இருந்தது. அவருடைய படங்கள்லயே அதிகபட்சம் முதல் நாள் வசூல் அந்த படம் இருந்தது. அது வந்து தமிழ் சினிமா வரலாற்றுல வந்து இது வந்து 2வது இடம். கூலி படம் வந்து 151 கோடி பெற்று தான் முதலிடத்துல இருக்கு. இந்த 2 படங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி தான் வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் அந்த கூலி படத்துடைய முதல் நாள் வசூலை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, போன வாரம் ஒரு 4-5 நாள் முன்னாடியே இந்த படத்தோட முன்பதிவு வந்து கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பெஷல் ஷோ 6 மணி காட்சியோட முன்பதிவு ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பாக்குறேன், அன்னைக்கு மட்டும் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். இது ஓபன் பண்ண அன்னைக்கு 27 காட்சிகள் வந்து 6 மணி காட்சி இருந்து 27 காட்சிகளும் அன்றே முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால இந்த படத்தை பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து இப்போவும் ஆன்லைன் இணையதளங்கள்ல நான் பார்த்தேன், ஏறக்குறைய நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 லட்சம் மேல டிக்கெட்டுகள் வந்து முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் பல தியேட்டர்கள்ல வந்து முன்பதிவு ஆரம்பிக்காம இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள முன்பதிவு ஆரம்பம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். சில விடுபட்ட தியேட்டர்கள், ஏறக்குறைய தமிழகத்துல இருக்கிற ரிலீஸ் தியேட்டர்கள் ஏறக்குறைய 900 தியேட்டர்கள் வந்து ரிலீஸ் தியேட்டர்கள் இருக்கு. அந்த 900 தியேட்டர்களையும் இந்த ஒரு படம் தான் வெளியாகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மிஞ்சி போனா அதுல ஒரு 100-150 வேணா குறைவா இருக்கலாம். நிச்சயமா கூலி படத்துடைய முதல் நாள் வசூலை இந்த படம் முறியடிக்குங்கிற எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜயோடைய கேரியர்லயே பாத்தீங்கன்னா லியோ படம் தான் வந்து அதிகபட்ச வசூல், ஏறக்குறைய அந்த பட வசூல் வந்து 600 கோடி வசூல் கிட்ட பெற்று இருக்கு.
ஒட்டுமொத்த வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்த 2.0 படம் தான் 800 கோடி கிட்ட அந்த படம் வசூலானதா அப்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த படம் ஜனநாயகன் படம் விஜயோடைய கடைசி படமா இருக்குது அப்படிங்கிறதுனால மிக பெரும் வசூல் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இது 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 நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய விஷயமா ஒரே ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதனால 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம விஜய் தரப்புலையும் சரி, தயாரிப்பாளர் தரப்புலையும் சரி, தியேட்டர்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில 18 வயதுக்கு கீழ் உள்ளவங்க யாராவது தியேட்டர் பக்கம் வந்தா கூட அதை வீடியோ எடுத்து அதை வந்து விமர்சனமா முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி டிக்கெட் கட்டணங்கள் அதிகமா வைக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அதுவும் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து இப்ப இதுக்கு முன்னாடிலாம் அவருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெளியூர்கள்ல நான் சொல்றது மற்ற ஸ்டேட் எல்லாம் வந்து அவங்க தியேட்டர்ல பிக்ஸ் பண்ற ரேட்டே தனி. இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னாலே நான் பார்த்தது வந்து முதல் நாள் அந்த 6 மணி ஷோக்கு வந்து 1800 ரூபாய் டிக்கெட் இருந்தது அதிகபட்சம். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு டிக்கெட் வந்து தமிழகத்துல நீங்க விற்க முடியாது. ஆனால் இதுல ஒரு பிளஸ்ஸா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு வந்து சிறப்பு காட்சிகள் வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். அதனால நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு இந்த படத்துக்கு வந்து 9 மணி காட்சிகள் சிறப்பு காட்சிகள் நடக்கும் போது அதிகப்படியான காட்சிகள் ஒரு வாரத்துக்குள்ள நடக்கலாம். அதனால இந்த படத்துடைய வசூல் வந்து எதிர்பார்த்ததை விடவும் அதிகமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பெறுகின்றமைக்கு மிக்க நன்றி. ஜனநாயகன் திரைப்படம் மட்டுமல்ல, விஜய் அவர்களின் சினிமா வாழ்க்கையின் நிறைவு. ரசிகர்கள் ரொம்பவே எமோஷனலாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்துடன் இப்படம் இணைந்திருக்கின்றது. பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை தாண்டி தமிழ் சினிமா, தமிழக அரசியல் வரலாற்றில் ஜனநாயகன் இடம் பிடிக்குமா என்று ரசிகர்கள், திரையுலகினர் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கிடப்பது குறிப்பிடத்தக்கது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் NET JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம், உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.